விட மாட்டாரு. சொல்லு அந்த பொண்ணு யாரு? அவ எதுக்காக செத்துட்டான்னு சொல்லிட்டு சொன்ன? உண்மைய சொல்லு அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட திரும்ப திரும்ப அந்த பொண்ண பத்தியே கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் பதில் பேசுறதுக்குள்ள அந்த 2 பொண்ணுங்களும் ஹீரோ வந்து என்ன கேட்பாங்கன்னா, "அவ உன்ன இந்த மாரி பண்றான்னு தெரிஞ்சு எதுக்காக நீ அவகிட்ட பேசுறன்னு?" கேட்கும்போது, "மரியாதையா 2 பேரும் வெளிய போங்க" அப்படின்ற மாரி ஹீரோ கத்துவாரு. அப்பவும் அதுங்க போகாதுங்க. "உங்கள இங்கிருந்து வெளிய போ சொன்னேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சத்தமா திட்டவும், அது 2ம் அங்கிருந்து போயிடும். அங்க இருந்துட்டு திரும்ப ஓடி வந்துருங்க. வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லுங்க அப்படின்னா வந்துட்டு, "இந்த என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ண சொல்லு, தாத்தா கிட்ட சொல்லு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயினும் அதான் சொல்வாங்க. "எனக்கு இந்த கல்யாணத்தில விருப்பம் இல்ல. என்கேஜ்மெண்ட்ட தாத்தாட்ட சொல்லிட்டு கேன்சல் பண்ண சொல்லுங்க. எனக்கு அதில சம்மதம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்வாங்களா, ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவரு ஹீரோயின புடிச்சு பக்கத்தில உட்கார வச்சுக்கிட்டு என்ன சொல்வாருன்னா, "அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால அவளுக்கு நான் இன்னொரு சான்ஸ் குடுக்கலான்னு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின புடிச்சு பக்கத்தில உட்கார வச்சுப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, அவனுக்கே ஒத்துக்கிட்டா, "நீங்க 2 பேரும் என்ன அவர டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளிய போங்க, வெளிய போங்கன்னு" அந்த 2 பொண்ணுங்களையும் புடிச்சு வெளிய தொரத்தி விட்டுருவாரு. அதோட ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது! என்ன பண்ணாலும் இவன் திரும்ப என்கேஜ்மென்ட்க்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு, திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல அந்த மாரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஹீரோ கிட்ட அப்படியே ரொம்ப கொஞ்சுற மாரி, வலியிற மாதிரி, அவர் அங்க அது மாரிலாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்பதானே ஹீரோ வேண்டான்னு சொல்வாருன்னு. "இப்ப நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னீல, அப்ப இப்பவே நம்ம எல்லாத்தையும் பண்ணலாமா?" அப்படி இப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். "மொத சும்மா இருக்கியா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டே இருப்பாரு. "ஏன் நீ வேணான்னு சொல்ற? நீ தான் என்கேஜ்மென்ட்க்கு ஒத்துட்டீல, இப்ப கல்யாணம் நடந்தா இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தானே?" அப்படின்ற மாரி அவங்க நெனைப்பாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, இந்த மாரி வேல பண்றத நிப்பாட்டு. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்க. அந்த பெண்டன்ட்‌டுக்கு சொந்தக்காரியான அந்த பொண்ணு வந்துட்டு நிச்சயமா வந்து அவ இறந்து போயிருக்க வாய்ப்பே கிடையாது. நீ ஏதோ பொய் தான் சொல்ற. நான் நம்ப மாட்டேன். அவ நிச்சயமா உயிரோட தான் இருக்கா அப்படின்ற மாரி ஹீரோ உறுதியா சொல்வாரு. இவ்ளோ உறுதியா இவன் எப்படி சொல்றான் அப்படின்ற மாரி ஹீரோ நெனைப்பாங்க. ஏன்னா இந்த பெண்டன்ட் அவங்களோடது தான். ஸோ அவங்க அப்படி நெனச்சுட்டே இருப்பாங்க. அதோட இப்ப வந்து அந்த ஃப்ரெண்ட் வராரா, அவர்ட்ட பேசட்டும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்ப ஹீரோயினுக்கு அவங்களும் ஒரு CEOவா தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் விஷயங்கள சில விஷயங்கள் வந்து யாருக்கும் தெரியாம அவங்க அந்த வேலைய பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதோட ஹீரோட ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இங்க அந்த வில்லி பொண்ணோட ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அது வழக்கம் போல ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுரும். பண்ணாலும் அவங்கள குறை சொல்றது, அவங்க பண்ணி குடுத்த வேலையெல்லாம் கிழிச்சு போடுறது, அவங்க பண்ணி அத ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணி முடிச்சிருந்தாங்க. ட்ராயிங் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அதெல்லாம் வந்துட்டு ஃபேக்கு இதெல்லாம் வந்து ஒரிஜினலே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றது. மொத்தத்தில அவங்க என்ன ஃபைல் வச்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கும் கிழிச்சு எறியறது இதுங்க 2 வேலையா வச்சிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினுக்கு சரியான கோவம் வரும். ஆனா அவங்க வேலைய அவங்க கரெக்ட்டா பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் தொடர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கவும், ஹீரோயினுக்கு சரியான கோவம் வரும். புடிச்சு 2 பேரையும் புடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோ வந்துருவாரா, ஹீரோ கிட்ட இவங்க 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ண போவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, 2 பேரும் வெளிய போங்க அப்படின்னு தொரத்தி விடுவோம். கோவமா இருக்கான், இப்ப எதுவும் எடுபடாதுன்னு சொல்லிட்டு 2 ஓடிருங்க. அவங்க அவங்க நிக்கிற வரைக்கும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோட கைய பிடிச்சுட்டு அந்த பொண்ணுங்கள வெறுப்பேத்துவாங்க. அந்த பொண்ணுங்கள ஹீரோ தொரத்தி விட்டதுக்கப்புறம் அவங்க அவங்க வேலைய பார்க்கறதுக்காக அங்கருந்து போம்போது, ஹீரோ விட மாட்டாரு. ஹீரோயின் கைய இன்னும் அவரு பிடிச்சிட்டு இருப்பாரு. என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "சரி ஓகே நான் இப்ப கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணலாம்னு நினைக்கும்போது, அவர் விடவே மாட்டாரு. "நீ பண்ற ஜுவல்லரி டிசைன்லாம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீ அடிக்கடி கிஸ் பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும் தானே சொல்லுவ. சரி வா அப்படி பண்ணலாம்" அப்படின்ற மாரி ஹீரோவே கூப்பிடுவாரு. என்னடா இது மாரிலாம் பண்ணா அவன் என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்ணுவான்னு பார்த்தா, திரும்ப இவனே இத கிஸ் பண்ணலாமான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, வாயில கைய வச்சுட்டு விடவே மாட்டேன்ருவாங்க. அதுக்கப்புறம் "நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்புறமா மீட் பண்றேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் அங்கிருந்து ஓடிருவாங்க. ஆனா ஹீரோக்கு நல்லா தெரியும், இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன நினைப்பாருன்னா, ஹீரோனோட பேர சொல்லி சொல்லுவாரு. "இன்னும் எவ்ளோ சீக்ரெட்ட வந்து நீ என்கிட்ட தான் மறைச்சு வச்சுட்டு இருக்க" அப்படின்ற மாரி அவருக்கு தனக்கு தானே கேட்டுட்டு நின்னுட்டு இருப்பாரு ஹீரோ. மறுநாள் ஆஃபீஸ்க்கு அவங்க வேலைக்கு வருவாங்களா, இந்த 2 பொண்ணுங்களுக்கு சரியான கோவமா இருக்கும். அவள நம்ம சும்மாவே விடக்கூடாது. அவள ஏதாவது நம்ம பழி வாங்கியே தீரணும்னு சொல்லிட்டு இது 2ம் பிளான் பண்ணும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவ வந்து அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்கல்ல, அந்த டைம் பார்த்து வெளிப்பக்கமா லாக் பண்ணி விட்டுருவாங்க. அதோட ஹீரோயின் மேல வந்து ஐஸ் வாட்டர் இருக்குல்ல, அத எடுத்து அவங்க தலையிலேயே ஊத்திருவாங்க. ஹீரோயின் இப்ப ரெஸ்ட் ரூம்ல அங்க அங்க டாய்லெட் அங்க யூஸ் பண்றதுக்காக வந்திருக்கும்போது, இந்த மாரி அதுங்க பண்ணிட்டு வெளிய வேற லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஏசி இருக்கும்ல, ஏசி எல்லாம் வந்து ஃபுல்லா வச்சு விட்டுர்றாங்க. ஃபுல்லா வச்சுட்டு கதவெல்லாம் இழுத்து மூடிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இது தெரியவே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு வந்து ரொம்ப குளிராகி ஒரு மாரி நடுங்க ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற மாரி ஹீரோ வந்து தேடிட்டே இருக்கும்போது, அவங்க மிஸ் ஆயிட்டாங்க, அவங்க காணோம் அப்படின்னு சொல்லும்போது தான் இவருக்கு தெரிஞ்சிரும். ஃபோன் எங்க ரிங் ஆகுதுன்னு பார்க்கும்போது, ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்க மாதிரி தெரிஞ்சிரும். உடனே அவங்க வந்துட்டு கரெக்ட்டா ஹீரோ தேடி வந்துருவாரு. பார்த்தா ஹீரோயின் ரொம்ப அப்படியே ஐஸ்ல உறைஞ்ச மாரி ரொம்ப குளிர்ல உறைஞ்சு போய் உட்காந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கிட்டு வந்து அவங்கள நார்மல் ஆக்கி ஓரளவுக்கு அவங்க பக்கத்துல இருந்து பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அவளுங்க 2 பேரையும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுநாள் ஆஃபீஸ்க்கு அவங்க கிளம்பி வந்துருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, இப்ப அந்த பொண்ணுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கு, இன்னும் ஹீரோயின் வந்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள தான் இருக்கா. இந்நேரம் அவ வந்து முடிஞ்சிருக்கும், அவ கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வில்லி பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லும். இதுக்கப்புறம் உன் லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஈஸியா நீ அவன கல்யாணம் பண்ணிக்கலாம். அவளோட கதைய நான் இன்னைக்கு முடிச்சுட்டேன் அப்படின்ற மாரிலாம் அது பேசிட்டே இருக்குமா. ஃபோன் பேசிட்டு வைக்கும்போது பார்த்தா ஹீரோயின் வந்து ஆப்போசிட்ல நின்னுட்டு இருப்பாங்க. "நீ என்ன பண்ற? எப்படி நீ வெளிய வந்தன்ற
மாதிரி இது கேட்கும். அப்போ ஹீரோனுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும். உடனே தரன்னு அதை இழுத்துட்டு வந்துட்டு அது வாஷ் பேஷனில் பைப்பை திறந்து விட்டு அது தலையை போட்டு முக்குன்னு முக்குவாங்க. அந்த டைமில் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த வெள்ளி பொண்ணு வந்துடும். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அவளை? என் கூட வேலை பார்க்குறவங்கள இப்படி தான் நீ கஷ்டப்படுத்துறதா அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் எனக்கு என்ன பண்ணீங்களோ அதை தான் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ கிட்ட 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி எனக்கு என்ன நடந்துச்சோ அதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ப்ரூஃப் அந்த ஃபோனில் அந்த ப்ரூஃப் எல்லாம் அவங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி காட்டிடுவாங்களா. ஹீரோ பண்ணி சரியான கோவம் வரும். இதுக்கப்புறம் ஆஃபீஸில் இந்த மாதிரி நடந்ததுன்னு இந்த கடைசி வார்னிங் அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுருவாரு. அதில் 2 பொண்ணு போய் சும்மா கூட இருக்காது. இப்போ இந்த வெள்ளி பொண்ணு என்ன பண்ணும், நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துடும். ஹீரோயினை வந்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வம்பு பண்ணிகிட்டே இருக்கல, அந்த பொண்ணுக்கிட்ட போய் இப்போ என்ன சொல்லணும்னா இதனால் பெரிய டார்ச்சராக இருக்குன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு இதோட கூட்டு சேர்ந்துக்கும். ஆமாம் வந்து அன்றைக்கி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்கா, அவள் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவள் ஹீரோ கல்யாணம் பண்ணுறது விருப்பமே இல்லை, ஆனால் தாத்தா ஏன் தான் அவளை கல்யாணம் பண்ண சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி இது 2 பேசிகிட்டே இருக்கும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ தாத்தாக்கு பிறந்தநாள் வரப்போதில்ல, அப்போ அங்கே வச்சு அவளை வந்து அசிங்கப்படுத்தி அவளை வந்து இருந்து துரத்திடுவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும். அதை தாத்தா விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும். அதுக்கெலாம் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அவள் வந்து படிக்காதவ, அவள் முட்டாள் தான், அவள் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்தானா எப்படியும் காசுலான கிஃப்ட்லாம் கொண்டு வர முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணி அவளை அவமானப்படுத்தலான்ற மாதிரி அவங்க 2 பேரும் பிளான் பண்ணுவாங்க. இப்போ அவங்க வருவாங்க, தாத்தாக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு பாக்ஸில் தான் இருக்கும். இப்போ இன்னும் வந்துட்டு உங்களை வந்துட்டு அவர் டவுட்டில் தான் படுத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த காரில் வந்து இறங்குறது ஹீரோ பார்த்துருவாரு. இப்போ ஹீரோயின் வந்து தாத்தாவோட பிறந்தநாளுக்காக உள்ளே வராங்களா. வரும்போது இந்த வெள்ளி பொண்ணு அந்த பொண்ணு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பணக்கார பார்ட்டிக்கு வர மட்டும் தெரியுது, ஆனால் வந்து நிறுத்து கொண்டு வந்திருக்க, உங்கள் கிராமத்துலேருந்து குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கியா, அதை தான் தாத்தாக்கு நீ கொடுக்க போறியா, இதுக்கு நீ வராமே இருந்திருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். ஹீரோயின் டாக்குன்னு என்ன சொல்லுவாங்க, அது வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லும்போது எப்படி உனக்கு அதை பற்றி தெரியும், அதை பற்றி உனக்கு எந்த நாலேஜும் கிடையாத போது நீ வந்து அது வந்து ஃபேக் அப்படின்றத எப்படி நீ இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவப்படும். ஒரு சிலை இருக்கும்ல, புத்த சிலை, அந்த மாதிரி ஒரு சிலை தான் வந்து ஒரிஜினல் பீஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்துட்டு ஒரிஜினல் பீஸ் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. இது 50 மில்லியன் கிட்ட இருக்கும் அதோட ஒர்த்து, அதெல்லாம் உனக்கு வாய்ப்பே கிடையாது, இவ்வளோ பணம் உனக்கு எப்படி வந்திருக்கும், இது வந்து போலியா எங்கேயோ ரோட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்க, வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பெயிண்டிங் அந்த ஒரு பெயிண்டிங்கை தான் இப்போ தாத்தாக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறாங்க. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியான காசுக்கு வாங்கிட்டு ரொம்ப பெரிய இது மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இந்த வாக்குவாதம் பெருசாக போயிட்டே இருக்கும். இப்போ ஹீரோயினை நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே வந்துருவார். உடனே ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, நான் யாருன்ற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்ற மாதிரி அவங்க அப்படியே புரிய வச்சிருவாங்க. உடனே அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கள்ட்ட இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து அங்கேருந்து போவாங்க. இப்போ ஹீரோயினுக்கு தாத்தா இருக்கார்ல, அவர் வந்துட்டு வீடியோ காலில் பேசுவார். அப்போ என்ன சொல்வார், நீ யாருன்ற விஷயத்த சொல்லுமா, அதனால தான் அவங்க வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். இவங்க எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க, எனக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை தாத்தா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி, நீ உண்மையை நீ யாருன்னு தெரிஞ்சா அவங்க இந்த மாதிரிலாம் அவங்ககிட்ட நடந்துக்க மாட்டாங்க அப்படின்ற தாத்தா சொல்லிட்டே இருப்பாரா. இப்போ இன்னொருத்தர் வந்து ஹீரோயின் கிட்ட பேச வருவாருன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க, அதை கட் பண்ணிடுவாங்க. வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்வார், எல்லாரும் இந்த பார்ட்டியில் உன்னை பற்றி தான் பேசினாங்க, நீ ரொம்ப புதுசாக இருக்க, எங்கேருந்து வந்திருக்க, நீ வந்து கண்ட்ரி சைட்லேருந்து வரியா, தான் பார்க்கறதுக்கே அழகாக இருக்க, எனக்கு வந்து வில்லேஜ் பொண்ணுங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிப்பார். ஹீரோன் வந்து மரியாதை எங்கேருந்து போய்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேட்க மாட்டார், கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே அந்த பொண்ணுங்க இருக்குல்ல, அதாவது அந்த வில்லி பொண்ணும் அந்த ஹீரோனை டார்ச்சர் பண்ணுற 2 பொண்ணுமே சேர்ந்துட்டு இதை பார்த்து சிரின்னு சிரிச்சுட்டே இருக்குங்க. உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவரை கையை பிடிச்சி முறுக்கி குத்துன்னு குத்துவாங்க பாருங்க. அவ்வளோதான், அதோட அவர் கீழே விழுந்துருவாரு. என்னடி இவ இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ற மாதிரி அது 2 பொண்ணு பார்த்துட்டே இருக்கும். ஹீரோன் வார்ன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வார்ன் பண்ணிட்டு அங்கே வந்து போவாங்களா. உடனே இது 2 என்ன பிளான் பண்ணோன்னா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னடா நீ இப்படி இருக்க, அவளை போய் மடக்கி அவளை இழுத்துட்டு போய் அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் அவள்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா இந்த மாதிரி அவள்கிட்ட அடி வாங்குற அப்படின்னோடனே, என்னாலாம் அவள்கிட்ட அடி வாங்க முடியாது, அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா, வேற ஏதாவது ஐடியா பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிடுவாரு. சரி விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பார்ட்டியில் தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ட்ரிங்க்ஸ்லாம் சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. அதையாவது உருப்படியாக செஞ்சு தொலை அப்படின்ற மாதிரி இந்த வெள்ளி பொண்ணு சொல்லுமா, அதெல்லாம் நான் பக்காவாக பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப இதாக பேசிட்டு வருவார். உடனே இப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, சரி ஓகே என்னதான் இருந்தாலும் இந்த பார்ட்டிக்குன்னு வந்துட்டு ட்ரிங்க் பண்ணாதான் நான் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்குறதா அர்த்தம், என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நீ வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, உனக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி தானே ஆகணும் இந்த அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபைனலாக இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நான் ட்ரிங்க் பண்ணுறது தான் உங்களுக்கு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, அதை ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே அவங்களுக்கு மயக்கமாக இருக்கும், அப்படியே அங்கே விழுந்துருவாங்க. அவ்வளோதான், இதுங்க என்ன பண்ணும், ஹீரோனை தூக்கிட்டு வந்து அந்த ஆள் கூட விட்டுருங்க. இப்போ அவர் வேற இப்போ ஹீரோயின் கூட ஜாலியாக இருக்க போகிறன்ற பேரில் நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அவர் ஒரு பக்கம் மயக்கத்தில் தான் இருப்பார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னே ஹீரோனோட அந்த எனிமீஸ்லாம் இருக்காங்களா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டுக்குன்னு கூட்டு வர பொண்ணை வந்து அந்த லட்சணத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த ஆள் மயக்கத்தில் இருப்பார். அவர் பக்கத்தில் இருக்கிறது யாராக இருக்கணும், அந்த வில்லி பொண்ணு இருக்குல்ல, அது மயக்கத்தில் கிடக்கும். இதை பார்த்தோன்னே யாருக்குமே ஒன்றுமே புரியாது. இப்போ என்னடா இது
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்களா. உடனே எழுப்ப பார்த்தா எழுந்திரிக்கவே எந்திரிக்காது. இன்னும் கொஞ்சம் போய் அந்த அந்த ஆள் இருக்கார்ல, அவர போய் இந்த வில்லி பொண்ணு ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த தாத்தாவுக்கு சரியான கோவம் வரும். உடனே என்ன பண்ணணும், மூஞ்சில தண்ணி எடுத்துட்டு ஊத்தவும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூக்கம் தெளிஞ்சு முழிச்சிரும். முழிச்ச உடனே அப்புறம் இவர்கிட்ட அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு வந்து நின்னுக்கும். "என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இவ்ளோ பெரிய பார்ட்டில இவ்ளோ அசிங்கத்த பண்றேன்ற" மாரி கேட்கவும், இல்ல நான் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு தேடும். ஹீரோயின் எங்க இருக்கான்னு. ஹீரோயின் பாட்டுக்கு அங்க நின்னுட்டே இருப்பாங்களா. அவ தான் இதுக்கெல்லாம் காரணம். அவ தப்பு பண்ணிட்டு என்ன ஃப்ரேம் பண்ணிட்டா அப்படின்ற மாரி ஹீரோயின் மேல பழிய போட்டுருவோம். ஹீரோ வந்துருவாரு. "இப்ப என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, எல்லாரும் ஹீரோயின் மேல பழி போடுவாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "அவங்க எனக்கு விரிச்ச வலைய நான் அவங்களுக்கு பண்ணிவிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதாவது இது ஹீரோயினுக்கு மிக்ஸ் பண்ணுச்சுல, அத ஹீரோயின் வந்து அதுவே ட்ரிங்க் பண்ற மாரி பண்ணி விட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி மயக்கம் வந்த மாரி நடிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் அவங்களுக்கு இது நடக்கணும்னு நெனச்சவங்களுக்கே அத மாத்தி விட்டாங்களா, அது ஹீரோவுக்கு புரிஞ்சிரும். ஏன்னா இவங்கலாம் பண்ணக்கூடியவங்க தான் அப்படின்றனால ஹீரோவுக்கு அது புரியுதோ இல்லையோ, ஹீரோயின் மேல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஒருவேளை இந்த பொண்ணா அவ இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோயின் கிட்ட அவர் நல்லாவே பேசுவாரு, பழகுவாரு. ஹீரோனா அவர் நம்புவாரு. அது மட்டும் இல்ல அவர் என்ன சொல்வாரு, "நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம். சும்மா சும்மா அவகிட்ட வம்பு பண்ற வேல வச்சுக்காதீங்கன்ற" மாரி எல்லாரையும் அவர் வார்ன் பண்ணுவாரு. இப்ப மத்தவங்க இருக்காங்கன்றதுக்காக ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ரொம்ப ரொமான்ஸா அது மாரி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்னெல்லாம் பிளான் பண்றாங்கன்றத அடிக்கடி ஹீரோயின் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டிருவாங்க. இதனால வந்து ஹீரோக்கு வந்து அவங்க மேல சரியான கோவம் வரும். "வீட்டுக்கு வரப்போறவ அவகிட்ட நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது" அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுங்கலாம் என்ன சொல்லுங்கன்னா, "நாங்க சின்ன வயசுலேருந்து உங்க கூடவே சேர்ந்து வளர்ந்தோம். எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ பார்த்து கேட்குங்க. "இது நம்பிக்கை அப்படி இப்படின்னு கிடையாது. பார்த்து நடந்துக்கோங்க" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாருன்னா, "என்ன தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த என்னோட ஃபியான்ஸுக்கே வந்து நீங்க இந்த மாரி வந்து மயக்கமாணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. அவள்ட்ட மன்னிப்பு கேளுன்னு" சொல்லும்போது, முதல் கேட்க மாட்டேன்னு சொல்லவும், அந்த வில்லி பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவரும் இந்த ஆஃபீஸ்ல தானே ஒரு பெரிய ஆளா இருக்காரு. அவருக்கே கோவம் வரும். "மன்னிப்பு கேளுன்னு சொல்றாருல, மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லவும், அதுக்கு மனசே இல்லாம ஹீரோயின் கிட்ட சாரி அப்படின்ற மாரி கேட்கும். இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். பரவால்ல, ஹேண்ட்ஸமா இருக்கான். அதே சமயத்துல வந்துட்டு இந்த மாரி ஒரு பிரச்சனைன்னும் போது நமக்கு சப்போர்ட்டா இருக்கான்ல அப்படின்னு அத நினைச்சு வந்து ஹீரோயின் வந்து சந்தோஷப்படுவாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தோனே ஹீரோ என்ன பண்ணுவார், திரும்ப திரும்ப ஹீரோயினையும் சுத்தி சுத்தி வருவாரு. ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ஹீரோ இல்லாத நேரத்துல கூட அவங்க யோசிக்கிறது என்னன்னா, இவளுங்க 2 பேரும் ஏன் என்னையே சுத்தி சுத்தி வராளுங்க, இந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு நினைக்கிறாளுங்க, இவளுங்க சும்மாவே விடக்கூடாது, வேற ஏதாவது அவளுங்களை பண்ணாதான் அவளுங்கெல்லாம் அமைதியாவாளுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு அவளுங்க மேல கோவமா இருக்கும். இந்த நேரம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயின் சுத்தி சுத்தி வந்து இப்ப கிஸ் பண்றது அப்படி இப்படி ஆரம்பிப்பாரு. ஹீரோனுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல அவங்க அது பண்ணது வந்து இவர் வேணாம்னு சொல்லணும், இப்ப எதுக்காக இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தள்ளி தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து அப்படியே இப்படி மூஞ்சி கிட்ட கிட்ட கொண்டு வருவார் கிஸ் பண்றதுக்கு. உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, உடனே அவரை அவங்கள கிஸ் பண்ண விடாட்டி அவர் மூஞ்சி வாடி போயிடும்ல. உடனே ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவர் 2 கண்ணத்துல கை வச்சு இப்படி சிரிக்கிற மாதிரி மூஞ்ச பண்ணி விடுவாங்க. ஸ்மைல் பண்ணு இப்போதைக்கு இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம்ன்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்களா. இதே மாதிரி தான் அவங்க 2 பேரும் இப்போ சின்ன வயசுல பிடிச்சி போய் வச்சிருந்தாங்களா, அடைச்சு வச்சிருந்தாங்களா. அப்பவும் ஹீரோன் வந்து ஹீரோ பயப்படக்கூடாதுன்றதுக்காக 2 கண்ணத்துல கை வச்சு இப்படி ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி அவரை வந்து பயம் இல்லாம பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து திரும்பவும் கேட்பாரு, அந்த பொண்ணோட பேர் சொல்லி, அது நீதானா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், 2 பேரும் அப்படியே தடுமாறி விழுறன்னு போய் 2 பேரும் இப்போ கிஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக சீன்ஸ்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு ஹீரோ அந்த பொண்ணு இருக்குல்ல, வீட்டில் ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணிடுது. அந்த பொண்ணு வந்துடும். வந்த உடனே எதுக்காக இப்போ என்னோட பிரதர் வந்து நீ இப்போ கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அது இப்போ சண்டைக்கு வரும். ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், நீ எதுக்காக இப்போ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவளை எதுக்கு உன்னை கிஸ் பண்ணலாம் நீ அலோவ் பண்ணுற, இவ எங்கேருந்து வந்திருக்கான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு மாதிரி அவளை வந்துட்டு ஒரு மாதிரி பம்ப்கின் அப்படின்ற மாதிரிலாம் திட்டும். ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், பம்ப்கின்றது அவரோட பேர் கிடையாது, அவளோட பேர் சொல்லி கூப்பிடு. இன்னொன்று முக்கியமான விஷயம், அவள் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் இல்லாமல் ஆக போறவ. ஸோ அவளுக்கான மரியாதை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உனக்கு எப்படி இப்படிப்பட்ட பொண்ணை பிடிச்சது அப்படின்ற மாதிரி அது இப்போ ஹீரோட்ட கேட்கும். விட்டுருவாரு. அந்த பொண்ணை அனுப்புனதுக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, திரும்ப ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுவாங்க. எதுக்காக அவன் என்கிட்ட இந்த அளவுக்கு நடந்துக்கிறான் அப்படி இப்படின்னு ஹீரோன் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஹீரோன் வந்து ஆஃபீஸ் வந்துருவாங்க. ஆஃபீஸ்ல வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாரு. இது அந்த பொண்ணுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. திரும்ப ஹீரோன் ஏதாவது வம்புல மாட்டிவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோன் ஜுவல்லரி டிசைன் வரைய அதை வந்து எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சொதப்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க 2 பேரும். ஸோ இது 2 வந்து என்ன பண்ணும், ஹீரோன் ஏதாவது ஒன்று மாட்டி விடணும், ஒரு பெரிய விஷயத்துல மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இன்னொரு பிளான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதோட ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஷாப்பிங் போயிட்டு ஏதோ அவங்க சாதாரணமாக ஒரு சில திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே கடைக்கு இதுங்களும் வந்துட்டு ஹீரோன் வந்து அங்கே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துற மாதிரியே பேசுவாங்க. இவனால எதுவுமே வந்து இவளால் வாங்க முடியாது, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எதுக்காக கடைக்குள்ள விடுறீங்கன்னு சொல்லிட்டு கடைக்காரங்கள்ட்ட கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ ஹீரோன் எதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இந்த பொண்ணு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் இப்போ செலக்ட் பண்ணுறானா அவளால் வாங்கவே முடியாது, சும்மா தான் அவங்க நேரத்தை வீணடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பற்றி பேசிகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோனுக்கு கடுப்பாக இருக்கும். அவங்க அதெல்லாம் கண்டுக்காம தான் போயிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு காஸ்ட்லியான ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு திங்ஸ் ஒன்று இருக்கும். அதை பார்த்த உடனே இப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அது எனக்கு பேக் பண்ணிடுங்க, டக்குன்னு இந்த வில்லி பொண்ணு போய் சொல்லுமா. உடனே ஹீரோன் அமைதியாக நிற்பாங்க. உடனே அந்த கடைக்காரன் இப்போ யார் வாங்குறேன்னு கேட்கும்போது, நானே வாங்கிக்கிறேன்னு அந்த வில்லி பொண்ணு சொல்லும். உடனே ஹீரோன் வந்து தாராளமாக வாங்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கடைக்கார அதோட ப்ரைஸை சொல்லுவாரா, நான் வாங்கி
வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது கார்டை கொடுத்துரும். கார்டை கொடுத்தா அந்த கார்டு வேலையே செய்யாது. அந்த போதுமான அமௌண்ட் அதில இருக்கவே இருக்காது. இத பார்த்தோன்னே ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சோனே இந்த பொண்ணுக்கு வெறியேறிடும். ஹீரோயின போட்டு திட்ட ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இங்க திரும்ப திரும்ப அவ போற இடத்துக்குலாம் எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, அவங்க அப்படிதான் அவங்கள கண்டுக்க வேண்டாம். எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய காட்டுவாங்கல்ல. எதெல்லாம் அவங்க கைய காட்டுறாங்களோ ஹீரோ அதெல்லாம் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாவே இருக்கும். ஹீரோ கண்ண மூடிட்டு அதெல்லாம் பேக் பண்ண சொல்வாரு. உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த பொண்ணுக்கா சரியா வெறியேறிட்டே இருக்கும். இவ இதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது. அவளுக்காக எதுக்காக நீ இவ்ளோ செலவு பண்ணிட்டு இருக்க? உனக்கே புரியவே மாட்டேங்குது. நான் உன்னோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட் என்ன ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இது திரும்ப ஆரம்பிச்சிரும். திரும்ப நீ இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவ என்னோட ஃபியான்சி. அவளை நான் என்கேஜ்மெண்ட் பண்ண போறேன், கல்யாணம் பண்ண போறேன். அவ என்னோட லைஃப் பார்ட்னர். அவளுக்காக நான் செலவு பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? அதற்கு அவ ஒர்த்தா இருக்காளா இல்லையா அப்படின்றது வந்துட்டு நீ முடிவெடுக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இதுல எதுக்கு ஃபர்ஸ்ட் நீ முடிவெடுக்கிற, தலையிடுற அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமா கேட்பாரு. உனக்கே ஒரு மாதிரி ஆயிடும். என்னடா இது இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவமா ஆயிடும். ஹீரோயின் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோ நல்லா திட்டி விட்டுருவாரு. அதோட அங்கேருந்து போயிடும். இப்போ இந்த பொண்ணு இப்போ திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துடும். அப்பவும் ஹீரோயினை சும்மாவே இருக்க விடாது. இந்த மாதிரி ஒரு பாஸ் கிட்ட போய் வெளியே இருந்து ஒரு பாஸ் கிட்ட போய் ஒரு சைன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் அவர்கிட்ட சைன் வாங்க வருவாங்க. அந்த டைம் பார்த்து இது என்ன பண்ணி வச்சிருக்கோன்னா அந்த ஆள் ஹீரோயின் கிட்ட வந்து கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரிலாம் பேசி வச்சிரும். அவர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் சைன் வாங்க வரும்போது அவங்களை சும்மா இல்லாமல் அவங்களை கையை பிடிச்சி இழுக்கிறது, அவங்களை அப்படி இப்படி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோனுக்கு கோவமாக வந்துடும். அப்போ தெரிஞ்சிடும் இவங்களோட பிளான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஏன்னா ஹீரோ கிட்ட கெட்ட பேர் எடுக்க வைக்கிறோம் அப்படின்றதுக்காக தான் இவங்களோட பிளான். ஸோ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவரை கையை முறுக்கி 4 குத்துவாங்களா, அதோட அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் விழுந்துருவாரு. இப்போ வந்துட்டு கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு. வந்தோடனே இன்னைக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி தான் கேட்பாரு. உடனே இந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்து, நீ நினைக்கிற மாதிரி இவன் நல்ல பொண்ணே கிடையாது தெரியுமா, பாஸ் கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா அவரையே வந்துட்டு செடியூஸ் பண்றதுக்காக பார்த்துட்டே இருக்கா. இவ எவ்வளோ மோசமான பொண்ணா இருக்கா. இந்த பொண்ணுக்காக வந்துட்டு நீ அவ்வளோ செலவு பண்ற, இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுவேன் நீ நின்றுட்டு இருக்க, இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும். உடனே அதாவது என்னன்னா அவர் பாஸ் நல்லவரா, ஹீரோயின் தான் அவர்கிட்ட போயிட்டு இது பண்ணாங்களா. ஹீரோ பாப்பாரா, அவங்க எதுவுமே பேசாம அப்படியே கோவமா கால் மேல காலை போட்டு கோவமா உட்காந்துட்டு இருப்பாங்க. அவரே ஒத்துப்பாரு. இப்ப இது உண்மைதான், இந்த பொண்ணு தான், அதாவது இந்த வில்லி பொண்ணு தான் இப்படி செய்ய சொன்னா, அவங்க மேல இந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோடனே இப்போ ஹீரோக்கு சரியான கோவம் வந்துடும். இதுக்கப்புறம் உனக்கு நான் வந்து வார்ன் பண்றதுன்னு அவசியமே கிடையாது, நான் ஆக்ஷன் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அதோட ஹீரோனுக்கு திரும்ப அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பார். ஏன்னா ஹீரோயின் மேல தப்பு இல்லாததுனால. ஹீரோனை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பார்ல. இப்போ அவரோட அசிஸ்டன்ட் வந்து ஃபுல்லா விசாரிச்சுட்டு வந்து சொல்வாரு, நீங்க தேடிட்டு இருக்க மாதிரி அந்த பொண்ணு தான் ஹீரோயின் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அது மட்டும் இல்லாம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஸ்வீட் ஹார்ட்னு சொல்லிட்டு இந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற வெள்ளி பொண்ணு சொல்லிட்டு இருக்குல்ல, அதாவது ஹீரோ கூட இருந்த குட்டி வயசு பொண்ணு இதுதான் சொல்லிட்டு இருக்கு. ஆனா அது உண்மை கிடையாது அப்படின்றது ஹீரோக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கிடையில இப்போ அந்த வெள்ளி பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோயினை வேற ஏதாவது ஒரு வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு திரும்ப இன்னொரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. வந்து இந்த வெள்ளி பொண்ணு அதோட அப்பாவும் சேர்ந்துட்டு அந்த வெள்ளி பொண்ணு சொல்றதை அவங்க அப்பாவும் கேட்டுட்டே இருப்பாரு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணணும், 2 பேரும் ஆள் அனுப்பி ஹீரோனை வந்து தூக்கிட்டு வர சொல்லிடும். ஹீரோனை தூக்கிட்டு வந்து ஒரு ரூம்குள்ள அடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோக்கு இது தெரியவே தெரியாது. ஹீரோனை தேடிட்டே இருப்பாரு. அப்பதான் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆபத்துன்னு தெரிய வரும். அங்க இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணி விட்டு அங்கிருந்து எல்லாரும் ஓடிடுவாங்க. புகமூட்டமா இருக்கும். அதோட ஹீரோயினை காப்பாற்றி கூட்டு வர வழியிலே அவர் தான் ரொம்ப வீக்கானவராக இருக்காரு. அங்கே பொத்துன்னு அவர் மயக்கம் போட்டு விழுத்துருவார். உடனே ஹீரோயின் அவரை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேள்வி வரும் அப்படின்றது அந்த வெள்ளி பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். உடனே அவங்க அப்பா என்ன கேட்பாரு, என்னாச்சு அவங்க கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அதாவது ஹீரோ வந்து ஹீரோனை காப்பாற்ற வந்துட்டான், இப்போ ஹீரோ வந்து ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நியூஸ் போயிடும். உடனே அவங்க அப்பாவுக்கு சரியான கோவம் வரும். முதலுக்கு மோசம் போன மாதிரி நீ திரும்ப ஏதாவது ஒரு நல்லது செய்யறன்ற பேரில் வந்து டோட்டலாக இப்போ எல்லாத்தையுமே நீ இதாக்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளி பொண்ணு அவங்க அப்பா ஓங்கி கண்ணகனமாக அரைஞ்சிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இப்போ அந்த டாக்டர் வந்து அவருக்கு கொஞ்சம் சர்ஜரிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ வீட்டில் இருக்க அந்த ஹீரோட சிஸ்டர் இருக்கலாம், அது என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து, இந்த மாதிரி உனக்கு ஆனதுக்கு காரணமானவங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு இப்போ கோவமாக இருக்கும். இப்போ ஹீரோன் என்ன செய்வாங்கன்னா வந்துட்டு, இந்த சர்ஜரி பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த என்கேஜ்மெண்ட் வேண்டாம் நான் நினைக்கிறேன், இந்த என்கேஜ்மெண்ட் பேச ஆரம்பிச்சதுல தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, கண்டிப்பாக இந்த என்கேஜ்மெண்ட் வந்து நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை கிட்ட கூப்பிட்டு அவர் பேசுவாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வேகமாக வெளியே ஓடி வந்துருவாங்க. இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்காக அவன் பேசும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து வேகமாக துடிக்குது, எதுக்காக அவனுக்கு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. வெக்கப்பட்டு தான் லவ்வில் விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே புரிஞ்சு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு ஹீரோயின் சிரிச்சுட்டே இருப்பாங்களா. ஒன்று ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துருவார். என்ன மேடம் ரொம்ப சிரிக்கிறீங்க, வெக்கப்படுறீங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாளிச்சிருவாங்க. அதோட ஹீரோனுக்கு எல்லாம் முடிஞ்சிடும். அவர் ஹீரோ இப்போ தேடி வந்துருவார். இதுங்க இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோன்னு, அந்த வில்லி பொண்ணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பேசுவாங்க. ஒரு வழியே யாருக்கும் நம்ம தான் பண்ணோம் அப்படின்றது தெரியல அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோன்னு அதுங்க இருக்க இடத்துக்கே வந்துருவாங்க. நீங்கள் தான் அந்த வேலை எல்லாம் பண்ணீங்கன்றது எங்களுக்கு தெரியணும்னு. இல்லை நாங்கள் எதுவும் பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. அதோட அவங்கள பிடிச்சி மாட்டி விட்டுருவாங்க. ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பார். இப்போ இந்த பொண்ணுக்கு வந்துட்டு
வந்துட்டு தெரிஞ்சிடும். ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் தான் ஹீரோக்காக இருக்கா அப்படி இப்படின்னு தெரிஞ்சிடும். அது இல்லாமல் ஹீரோயின் பணக்கார பொண்ணு அப்படின்ற விஷயம் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதாவது ஹீரோ வீட்டில் இருக்க அந்த பொண்ணுக்கு உடனே இப்போ அது மனசு மாறிடும். ஏன்னா ஹீரோ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா அந்த பொண்ணு, ஆனால் ஹீரோவுக்கு ஆபத்து ஏற்படுத்திட்டாங்க அந்த வெள்ளி பொண்ணுங்க. ஸோ இந்த பொண்ணை வந்து இப்போ இந்த பொண்ணுக்கு பிடிச்சி, அதாவது ஹீரோயினை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு. உடனே இப்போ ரொம்ப மரியாதையாக கூப்பிடுறதும், அவங்க கிட்ட ரொம்ப gift எல்லாம் கொடுக்குறதும், அவங்கள்ட்ட ஃப்ரெண்டு பிடிக்கிறதுமா இருக்கும். இந்த அளவுக்கு இவ சேஞ்ச் ஆயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் சந்தோஷப்படுவாங்க. இதுக்கு ஒரு வழியாக ஹீரோவும் பிடிச்சிருக்கு. ஹீரோட ஃபேமிலின்னு தன்னை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆரம்பத்தில் இங்கே கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க. இப்போ எல்லாம் அவங்களுக்கே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ தான் ஹீரோனோட அப்பா வந்து கால் பண்ணுவாரா, அங்கே வந்து வருவாங்க. வந்த உடனே அவர் படுக்கு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நீ வந்து நான் பார்த்துருக்க பையனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். ஹீரோனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொன்னால் நான் கல்யாணம் பண்ணணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி ஹீரோயின் சத்தம் போடுவாங்களா. ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசுகிறோம் உனக்கு தெரியாதான்ற மாதிரி அவர் கேட்பாரு. அப்பா ஒன்று ஹீரோயின் என்ன கேட்பாங்க, எது நல்ல அப்பான்றதே உங்களுக்கு தெரியல, எது நல்ல குடும்பம்னு தெரியல, இது நல்ல குடும்பமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோயினோட அப்பா வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணு தான் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாரு தவிர ஹீரோயின் மேலே கொஞ்சம் கூட அவருக்கு பிரியமே இருக்காது. இதனால் ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரையே சொல்லுவாங்க. இது மாதிரி நீங்கள் என்ன மிரட்டணும் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நான் அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லுவோம். அப்பா கிட்டே நீ இந்த அளவுக்கு திமிரா பேசுறியா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா வந்து கோவப்படுவார். உடனே அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு இருக்குல்ல, அவள் எப்பவுமே அப்படிதான் அவங்களை புரிஞ்சுக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு அப்பாவோட கையை பிடிச்சி தொங்கிக்கிட்டே ஹீரோனை பற்றி கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்கோம். வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். இந்த நேரம் பார்த்து வந்து எல்லாருக்குமே ஹீரோக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருச்சுல. இப்போ ஹீரோன் யாரோட பொண்ணு அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஹீரோட ஆளுங்க வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணை வந்துட்டு ஹீரோக்கு வந்து கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அந்த பொண்ணு இருக்கல, அந்த ஸ்டெப் மதரோட பொண்ணு, அதுக்கு அதை விட சந்தோஷமாக போயிடும். ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்தாச்சுல்ல, அவங்க வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னா இப்போ ஹீரோ எவ்வளோ பெரிய ஃபேமிலி, அவங்க வந்து நம்மளை கல்யாணம் பண்ணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னோட ஹீரோயினுக்கு இது ஒரு மாதிரி இருக்கும். சரி ஓகே, அவங்க பெருசாக அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க, நான் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த கல்யாணத்துக்காக அவங்க அந்த பொண்ணு இருக்குல்ல ஹீரோனோட தங்கச்சி, அதுக்கு வந்துட்டு பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ்லேயே அவங்க ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. ஸோ அந்த பார்ட்டி ஒன்று நடந்துட்டு இருக்கும், அதில் தான் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப மெதப்பாக இருக்கும். ஹீரோனோட சிஸ்டர் வந்து இப்போ மற்றவங்கலாம் எல்லாரையும் முடிச்சு கட்டியாச்சு, ஆனால் இந்த பொண்ணு வந்து இப்போ ரொம்ப ஹீரோனை வந்து உதாசீனப்படுத்துறதும் அவங்களை கேவலப்படுத்துறதும் தான் ரொம்ப அப்பாவுக்கு செல்லமாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, பொறாமப்படாத, ஜெலஸ் ஆகாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வெறியேற்றிட்டே இருக்கும். ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இதே பார்ட்டிக்கு பார்த்தோம்னா ஹீரோயினுக்காக அவங்க அப்பா பார்த்து வச்சிருக்காருல, அந்த ஒழிஞ்சு பேசிட்டே இருப்பாரு. ஹீரோனுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவர் அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. அவர் விடவே மாட்டார். அவர் வந்து ஹீரோனை துரத்தி வந்து லவ் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார். இந்த பார்ட்டிக்கு வந்த இன்னொரு பிஸ்னஸ் மேன் இருக்காரு, அவருக்கு ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஸோ ஹீரோனுக்கு அவர் சப்போர்ட்டாக வந்து நிற்பாரா. உடனே வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு அங்கேருந்து போயிடுவார். இப்போ ஹீரோயின் கூட அவர் நின்றுட்டே இருக்கும்போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுவார். இப்போ எல்லாரும் சேர்ந்துட்டு இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போது ஹீரோக்கும் ஹீரோனோட சிஸ்டருக்கும் நினைக்கும் போது ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா வந்துட்டு நான் லவ் பண்ணுற பொண்ணு இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ அவர் வேற ஹீரோயின் வேற பக்கத்தில் நின்றுட்டு இருப்பாரு. அவர் பக்கத்தில் ஹீரோனை இழுத்து தான் பக்கத்தில் ஹீரோ வந்து நிற்க வச்சுப்பாரு. அதோட அவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியாது. இப்போ எல்லாருடைய அவர் என்ன சொல்லுவார், ஹீரோனை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், அவளை தான் நான் வந்து கட்டிக்கிறேன்னு சொன்னது தவிர உங்கள் பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்பாவாக இருந்துட்டு இந்த அளவுக்கு பண்ணிட்டதுனால அவங்க வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. இப்படி மோசமான ஒரு மாப்பிள்ளையை பார்த்தது தான் லைஃப்பில் அவங்க ரொம்ப விளையாடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவர் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றதுக்காக ஹீரோன் வந்து கிராமத்துக்கு அனுப்பி கிராமத்திலே இருக்க மாதிரியே வச்சிருப்பாங்க. அதனால ஹீரோனுக்கு அப்பா மேலே அந்த அளவுக்கு பிரியமே இருக்காது. இப்போ இதெல்லாம் பண்ணிட்டாங்க, ஹீரோயினுக்கு வந்து இவ்வளோ நாளாக இதெல்லாம் அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க அப்பா அம்மா மேலேயே கேஸ் போட்டு அவங்கள வந்துட்டு அந்த பிஸ்னஸ்லாம் ஃபுல்லாக லாஸ் ஆகிற மாதிரி பண்ணிடுவார். இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கெஞ்சுவார், நீ வந்துட்டு இது அப்பா மேலே இவ்வளோ கேஸ்லாம் போடாதம்மா, அப்பாக்காக இது பண்ணுமா அதை பண்ணுமான்னு சொல்லும் போது தான் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சின்ன வயசாக இருக்கும் போதே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஹீரோ கூட இருந்த பொண்ணு இவங்க தான், அதை கூட அவங்களுக்கு எதுவும் இது பண்ணாத அளவுக்கு அவங்கள வந்துட்டு இடத்த மாற்றி விட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி ஹீரோயின் வந்து பாடாப்படுத்தி எடுத்திருப்பாரு. ஸோ ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவை பற்றில பிடிக்கவே பிடிக்காது. இப்போ அவங்க அப்பா கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அந்த ஸ்டெப் மதராக வந்தாங்களா, அவங்க வந்துட்டு இந்த லைஃப் எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு அவங்க படுக்க போயிடுவாங்க. ஸோ அவர்கிட்ட சொத்து இருக்க வரைக்கும் தான் அவங்க கூட இருக்காங்க, அதோட அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. இப்போ ஹீரோன் வந்து உங்களை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. நின்றுட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருப்பாரு. ஹீரோன் இப்போ வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஓகே தானே. இப்போ ஹீரோ வந்து பார்ப்பாரா, ஹீரோ வந்து பார்த்துட்டு நீ தான் அந்த சின்ன வயசில் உள்ள இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோன் வந்து சிரிப்பாங்க. அதோட இப்போ அவர் வந்து ஹீரோயினுக்கு ரிங்கை கொடுத்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். அவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.